Hello friends, welcome to Beta Academy. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் லிஸ்ட் இண்டெக்ஸிங் இன் பைதான். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல லிஸ்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் இண்டெக்ஸிங் கான்செப்ட் என்னன்றத பார்க்கணும். ஸோ இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்றது நம்ம கொடுத்திருக்க எலமெண்ட்டை ஒரே ஒரு சிங்கிள் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட்டை என்னால கெட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் பொசிஷன். ஸோ நீங்க கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் வந்து எப்படி லிஸ்ட்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு பொசிஷன்ல ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து 0, 1, 2, 3 அப்படின்ற நெக்ஸ்ட் பொசிஷன்ல தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா என்னுடைய லிஸ்ட் இன்புட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 5. என்னுடைய இண்டெக்ஸிங் பொசிஷனும் என்னன்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 பொசிஷன்ல எனக்கு என்ன இருக்கு, 0ன்ற எலமெண்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், 0ல இருந்து 5 வரைக்கும் இருக்க இண்டெக்ஸிங் பொசிஷன்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இது என்னுடைய லிஸ்ட் நேம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் மார்னிங் ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்துருக்கேன். அகைன் வந்து 67 இஸ் இன்டிஜர் வேல்யூ. ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டா, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய இன்புட் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆல் டேட்டா டைப்ஸ் ஆகும் கொடுக்கணும். ஓகே, 22, 33. ஸோ இது வந்து என்னோட இன்புட். இதுல நான் நார்மலா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், எல்லா எலமெண்ட்டுமே பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு இந்த மாதிரி பண்ண வேணாம். பர்டிகுலரா ஒரே ஒரு பொசிஷன்ல இருக்க எலமெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறேன். ஸோ 2 கொடுத்தாச்சு. இங்க வந்துட்டு 4 கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகுது, 2ன்ற பொசிஷன்ல எனக்கு 67. ஏன்னா நமக்கு எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ 0ல குட் இருக்கு, அகைன் 1 பொசிஷன்ல மார்னிங் இருக்கு, 2 பொசிஷன்ல 67 இருக்கு, அடுத்து 3ல ஃப்ளோட்டிங் வேல்யூ, 4ல இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்க ஒரே ஒரு பொசிஷனை மட்டும் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் என்ன பண்ண முடியும், லிஸ்ட்ல இருந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சப் எலமெண்ட்ஸா கெட் பண்ணணும். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா எலமெண்ட்டும் வேண்டாம், இன்பிட்வீன்ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் உங்களால பண்ண முடியும். எப்படின்னா பை யூசிங் திஸ் கோலன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த கோலனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டர்ல கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்க வந்து 0 கோலன் அப்படின்னா 0ன்றது என்னுடைய ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ அதுல இருந்து எல்லா கேரக்டர்ஸையுமே எனக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும், எல்லா எலமெண்ட்ஸையும். அடுத்து கோலன்னு கொடுத்திருக்கும் போது என்டையர் எலமெண்ட்ஸையும் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா நான் 2 இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ 2 கோலன் 4. ஸோ 2ன்றதே என்னுடைய ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ செகண்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன்ல எனக்கு என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அண்ட் 4th பொசிஷன்ல இருக்க எலமெண்ட்ஸ் வரைக்கும் தான் கெட் பண்ணும். 4 வந்து எக்ஸ்க்ளூடட். அகைன் இங்கேயும் அதே மாதிரிதான் 1, 2, 3. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கோம், டில் 4. ஸோ டில் 4 அப்படின்னா டில் 3 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ எப்பொழுதுமே அப்பர் லிமிட்ல கொடுத்துருக்க எலமெண்ட் வேல்யூ வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணாது. ஸோ எக்ஸ் லிஸ்ட் ஆஃப் 3 கோலன்னு கொடுக்குறேன். அடுத்து 1 கோலன் 5 கொடுக்குறேன். அடுத்து கோலன் ஆஃப் 6 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 3 தான் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ அப்போ 3ங்கும் போது எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ளோட்டிங் வேல்யூல இருந்து எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கோ எல்லாமே எனக்கு பிரிண்ட் பண்ணுது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 1 கோலன் 5. ஸோ 1 கோலன் 5ல 1 வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுது. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கோம், டில் 6. ஸோ டில் 6 அப்படின்னா டில் 5th எலமெண்ட் வரைக்கும் தான் எனக்கு என்ன பண்ணும், கெட் பண்ணும். அப்போ எனக்கு 0 பொசிஷன்ல இருந்து டில் 5th பொசிஷன் அப்படின்னா எனக்கு இந்த லாஸ்ட் லிஸ்ட் எலமெண்ட் வரைக்குமே பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணியும் எலமெண்ட்ஸை கெட் பண்ண முடியும். ஓகே, அப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப கோலன் 6 கொடுத்தாச்சு. ஸோ இது வரைக்கும் எனக்கு எலமெண்ட் பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இப்போ நான் இங்க எக்ஸ் லிஸ்ட் ஆஃப் 7 கொடுக்குறேன். அப்ப எனக்கு அவுட்புட் வருமா? ஏன்னா 7th எனக்கு என்ன இல்லை, எலமெண்டே இல்லை. ஸோ அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா எரர் தான் ரைஸ் ஆகும். ஓகே, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர் மெசேஜ் தான் ரைஸ் ஆகும். ஓகே, பட் இதையே நீங்க என்ன பண்றீங்கன்னா ரேஞ்ச்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு வராது. ஸோ எனக்கு டில் 6 வரைக்கும் தான் எலமெண்ட் இருக்கு. இங்க நான் 7 கொடுக்குறேன் அப்படின்னா எது வரைக்கும் எனக்கு எலமெண்ட் இருக்கோ அது வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும். நான் 7 கொடுத்துருக்கேன் அப்படின்றதால எனக்கு இந்த ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு எரர் மெசேஜ் காட்டாது. இங்க நீங்க 8ன்னு சேஞ்ச் பண்ணாலும் அதுதான். எனக்கு எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அல்டர்னேட் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் 0ல இருந்து 7 வரைக்கும் போகணும். அல்டர்னேட் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 0ல என்ன இருக்கு, குட் இருக்கு. அடுத்து வந்து 1 போர்ஷன் ஸ்கிப் ஆயிடும். அடுத்து என்ன இருக்கு, 67. அடுத்து இந்த ஃப்ளோட்டிங் வேல்யூ ஸ்கிப் ஆயிடும். அடுத்து காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன் அண்ட் ஸ்டெப்பிங் வேல்யூ. ஸோ நீங்க நார்மலா இங்க 1ன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் தான் கெட் பண்ணும். ஸோ நான் அடுத்த கேரக்டரை கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கலாம், 2 அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா என்னன்றதை நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.